கேரளாவில் அடக்குமுறைகள் அதிகம் என்பதை உணர்கிறான், சாதிய கொடுமைகள் அதிகம் என்பதை அவன் அனுபவிக்கிறான். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தாலும் தாய் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சூழலியல் நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வந்து அந்த தாய் அவனுக்கு ஒரு விடுதலை வேட்கையை ஊட்டியதால் அவன் இன்றைக்கு மெதுவாக மெதுவாக யோசித்து இன்றைக்கு அவன் களத்திற்கு வந்திருக்கிறான். சங்பரிவார் கும்பல்களுக்கு சனி பிடித்திருக்கிறது, சனியும் பிடித்திருக்கிறது. ஏன்னா அவன் தூக்கி போடுற வரிகள், அவன் சொல்லுகிறான், என் பறை இசையில் அடிக்கிற போது எழுகிற காத்து சுதந்திர காற்றுங்கிறான். நான் அடிக்கிற குச்சி அது இந்த சுதந்திரத்தின் துப்பாக்கிங்கிறான். சாதாரணமான வரிகள் அல்ல, ஒலிக்கப்படுகிற அந்த ஒளியின் கீற்றுக்கள் அடக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான கீற்றுக்கள் என்கிறான். 30 வயதை கூட தொடாத கிரந்தாஸ் என்கிற வேடன் அவர்கள் இன்றைக்கு கேரளா மட்டுமல்ல இந்தியாவையே ஆட்டி வைத்து கூத்து பார்க்கிற இடத்திற்கு வந்திருக்கிறான் என்றால், எங்கெல்லாம் அடக்குமுறை நிகழ்கிறதோ அங்கெல்லாம் புரட்சிகள் வெடிக்கும் என்பதற்கு சான்றுதான். இன்றைக்கு கேரளத்தில் வேடன் என்கிற ஒரு சிறியவன், ஒரு இளைஞன் இன்றைக்கு சுதந்திர தாகத்தோடு அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காட்சி மக்களுக்கு வேட்கையாக இன்றைக்கு அவன் ஒரு, நீங்கள் குறிப்பிட்டதை போல ராப் இசை பாடகராக இன்றைக்கு வலம் வருகிறான்.